அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் நித்யானந்த். ஸோ இந்த பதிவில் 2025 ஸோ யாருக்கெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீடு வாகன யோகங்கள், இது போன்ற விஷயங்களில் யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2025 3 கிரக பயிற்சி நடக்க போகுது. முக்கியமான வருட கிரக பயிற்சி அது நான் திருக்கணிதப்படி சொல்கிறேன். ஸோ 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு. இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அது மே 15ஆம் தேதி போகிறாரு. அதே மே மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகு பகவானும், அதே நேரத்தில் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு பயணிக்கிறார். இது ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ராகு கேதுகள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில், மற்ற 7 கிரகங்களும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இந்த 3 வருட கிரக பயிற்சி வச்சு தான் வருட பலனை தீர்மானிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சொத்து சம்பந்தமான கேள்விக்கு பதில் அப்படிங்கும் பொழுது அந்த 4வது பாவகம், ஒரு தனிப்பட்ட நபரனுடைய ஜாதகத்தில் எந்த பாவகம் சொத்தை பற்றி பேசும் அப்படின்னா 4ஆம் பாவகம். சரிங்களா? அப்ப 4ஆம் பாவகம் இயல்பாகவே ஒரு பலமாக இருக்குது. 4ஆம் பாவகாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா அவருக்கு நிறைய சொத்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அது 2025 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு, நான் இங்க ராசிங்கிறதையும் மென்ஷன் பண்றேன், அந்த ராசி லக்னமாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு ஒரு 5 ராசிகளை நான் சொல்றேன். அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிகம் மற்றும் துலாம். ஓகே, இந்த 5 ராசி 5 லக்னமாக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசி மீன லக்னம், கடக ராசி கடக லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், விருட்சகம் விருட்சக ராசி விருட்சக லக்னம், துலாம் ராசி துலா லக்னம். இந்த 5 ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த யோக அமைப்பு அதிகமாகவும் பலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப வீடு வாங்கும் யோகம், சொத்து வாங்கும் யோகம் இந்த 5 ராசிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா இந்த வருட கிரகங்களை மட்டும் வைத்து அனலைஸ் பண்ணி இந்த 5 ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்குது. அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா பலன்கள் மாறும். அப்படி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுலயும் இன்டெப்தா உள்ள போனோம்னா விருச்சிக ராசி விருச்சகம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், துலாம் ராசி துலா லக்னக்காரர்களாக இருந்து உங்களுக்கு ராகு தசா புத்தி போனுச்சுன்னா 100% நான் எழுதி தருவேன். கண்டிப்பாக வீடு நிலம் சொத்து சுகம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம். வீடு நிலம் சொத்துங்கிறத தாண்டினும் வயல்வெளிகள் வாங்க வைக்கலாம், ஒரு ஆடு மாடு வாங்க வைக்கலாம், ஒரு பண்ணை அமைப்பு வாங்க வைக்கலாம். இதெல்லாம் பண்ண வைக்கும் இப்ப நான் சொல்ற பலன். சரிங்களா? அப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு நான் சொல்ற இந்த பாயிண்ட்ல நிக்கணும். ராகு தசா புத்தி போகணும், கன்ஃபார்மா அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அது இல்ல, எனக்கு அந்த மாதிரி போகல சார். இப்ப இந்த 5 ராசிக்குள்ளதான் என்னோட ராசி லக்னம் இருக்குது. இப்ப அடுத்த பாயிண்ட், இந்த விதிகளுக்குள்ளதான் உங்க ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப 3 விதி சொல்லியிருக்கேன். இந்த 3 விதி நான் சொல்ல போறேன். அதுல முதல் விதி மீன ராசி மீன லக்னம், கடகராசி கடக லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், துலா ராசி துலா லக்னத்துக்கு மட்டும் நான் தனியா சொன்னேன். விருச்சிகத்துக்கு துலாத்துக்கு மட்டும், அந்த 2 ராசி லக்னத்துக்கு மட்டும் ராகு தசா புத்தி போகணும். அதர்தான் இந்த 3 ராசி லக்னக்காரர்களாக இருந்து உங்களுக்கு 4ஆம் பாவகாதிபதி உங்க ஜாதகப்படி யார் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அது ஈஸி பார்த்துக்கலாம். 4ஆம் பாவகாதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த 4ஆம் பாவகாதிபதி எந்த வீட்டுல இருந்து தசாபுத்தி ரன் பண்ணதுன்னா 100% 100% உங்களுக்கு அந்த வீடு நிலம் சொத்து சுகம்னா வாங்கி கொடுக்கும். எந்த வீடுகளில் இருந்து அது தசாபுத்தி நடத்தணும் அப்படின்னா மிதுனம், துலாம், தனுசு. இந்த 3 வீடுகளில் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவகாதிபதியோ அல்லது சுக்கிரன், இயல்பாக சுக்கிரனுடைய தசாபுத்தி போனிச்சுனாலும் வீடு வாங்க கொடுத்துரும். இப்ப சுக்கிரன் அல்லது 4ஆம் பாவகாதிபதி, இப்ப நான் சொன்னக்கூடிய மிதுனம், துலாம், தனுசு இந்த 3 வீடுகளில் அமர்ந்து தசாபுத்தி ரன் பண்ணிச்சுன்னா இந்த 2025 உங்களுக்கு 100% வீடு நிலம் சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். இதை தாண்டி உங்க ஜாதகத்துல, தனிப்பட்ட ஜாதகத்துல
சுக்கிரன் எங்க இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்னது இந்த மிதுனம், துலாம், தனுசு இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் வாங்கி தருவார். அது இல்லாம வேற எந்த ஒரு இடங்களில் 12 ராசிகளில் வேற எந்த இடத்தில் இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா அந்த சுக்கிரனுடைய பலம் நீச்சமாகவோ அல்லது வக்ரமாகவோ அல்லது ராகு கேதுவோட கிரகணம் இல்லாமல் அல்லது சூரியனோட அஸ்தங்கம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சுக்கிரனுடைய தசாபுத்தி போனுச்சுனாலும் வீடு வாகன சுகங்கள் அப்படிங்கிறத யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்படிங்கிற ஒரு 3-4 விதி சொல்லியிருக்கிறேன். இந்த 4 விதிக்குள் உங்களுடைய ஜாதகம் இயங்குது அப்படின்னா 2025 உங்களுக்கு சொத்து யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற அமைப்பு 100% நான் அக்யூரேட்டா நான் சொல்லியிருக்கிறேன். ஜென்ரலா இந்தந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லும் பட்சத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்காமல் கூட போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அதையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதற்குள் இந்த விதிகளை உள்ளடக்கி உங்க ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது அது பொருந்துனதுன்னா 100% 100% நடக்கும். அதுலயும் முக்கியமா நான் சொல்றது அந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், துளாராசி, துளாலக்னக்காரர்களுக்கெல்லாம் ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரம் போனிச்சுன்னா 100% நான் எழுதி கொடுத்துருவேன். 100% சொத்து சுகம் வாங்கும் யோகம், வீடு வாங்கும் யோகம், பண்ணை வாங்கும் யோகம், வயல்வெளிகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ இந்த மெத்தட்ஸ்ல உங்க ஜாதகத்தை இப்ப நான் சொன்ன விதிகளோடு பொருந்தி பாருங்க. உங்க ஜாதகத்தில் பொருந்துனுச்சுன்னா 100% நீங்க தான் சொத்து வாங்கக்கூடிய யோகக்காரர் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.